டெய்லி ஒரு விஷயம் பண்றதுக்கு மோட்டிவேஷன் வரும்னு வெயிட் பண்றீங்களா? அது வரவே வராது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி. நம்மள பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லுவானே தவிர வரமாட்டான். வரும், ஆனா வராது. ஸோ நான் சொல்ல போற இந்த 5 சாலிட் ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் இல்லாம உங்க டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், மோட்டிவேஷன் ஃபாலோஸ். இங்க எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. ஒரு விஷயத்த பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் இருந்தா தான் பண்ணுவேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அது ஒரு மித்து தான். இது ஜிம் மெம்பர்ஷிப் மாதிரி. போய் காசை கட்டிட்டாலே சிக்ஸ் பேக் வந்துடுமா? அதுக்கான ஆக்ஷனா இருக்க ஒர்க் அவுட் பண்ணாதான் நமக்கு சிக்ஸ் பேக் வரும். அது மாதிரி மோட்டிவேஷன் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். The real action begins now. ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேஷன் வரும். இது எப்படி அப்படின்னா ஹோட்டல்ல போயிட்டு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண மாதிரி ஸ்லோவா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்டர்நெட் கிடைக்கும். அதே மாதிரி தான் மோட்டிவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். 5 minutes ரூல். ஒரு விஷயம் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அந்த விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 minutes ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க மைண்டு கிட்ட போயிட்டு இந்த டாஸ்க் நான் வெறும் 5 நிமிஷம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு ஸ்டார்ட் பண்றதா கஷ்டம், ஸ்டார்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தெரியாம. எடுத்தேம்பாரு ஓட்டம். கிரியேட் மோட்டிவேஷன் ட்ரிகர். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பெரிய மிஸ்ட்ரிலாம் இல்லை, அதை ட்ரிகர் பண்ண தெரிஞ்சா போதும். எனக்கு மியூசிக் கேட்கறது தான் மோட்டிவேஷன் ட்ரிகர் பண்ணும். தூத்துக்குடி கொத்தன. அது மாதிரி சில பேருக்கு காஃபி குடித்தா மோட்டிவேஷன் ட்ரிகர் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணா மோட்டிவேஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்க மோட்டிவேஷன் ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ணி உங்க மோட்டிவேஷனை ட்ரிகர் பண்ணுங்க. ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கான மோட்டிவேஷன் ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது. எனக்கு மியூசிக் உங்களுக்கு என்னங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. 3 செகண்ட் ரூல். அதாவது மார்னிங் அலாரம் அடிச்ச உடனே ஸ்டாப் பண்ணிட்டு வேக்கப் ஆகலாமா வேண்டாமான்னு பெட்ல படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த 3 minutes ரூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் 3, 2, 1 கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருங்க. உங்க பிரெயினுக்கு திங்கிங் ப்ராசஸ் கொடுக்காம ஆக்ஷனை கொடுக்கும்போது உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கான டாஸ்கை பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபிக்ஸ் யுவர் வை ஸ்ட்ராங்லி. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் சொன்ன இந்த விஷயத்துங்க எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் அதுல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ணா கூட நீங்க ட்ராப் பண்ணிடுவீங்க. ஸோ உங்ககிட்ட நீங்களே நம்ம ஏன் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டினை கேட்டு அதுக்கான ஆன்சரையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நீங்க ட்ராப் பண்ணாலும் திரும்பி பிக்கப் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இனிமேல் மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஆக்ஷனாக இருக்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் தட்டி விட்டீங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ இது எந்தெந்த ஹேக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். until then, bye from Sridhar. Peace out.